மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேரளா பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தா அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பாரத் மாதாக்கு ஜெய், அண்ணாமலைக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அந்த கேரளாவில் ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிடலாம் தானே என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எந்த ஒரு பதிவும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தான்னா காரணம் ஏன்னா எல்லாம் உண்மையான ஒரு அரசியல்வாதிங்க வந்து தெரிஞ்சிருக்கும் களத்துல எப்படி ஒரு போராளி எப்படி இருப்பாங்கங்கிறது அவங்க கேரளா மக்கள் வந்து உண்மையிலேயே புரிஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதாவது பொதுவாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதாவது அண்ணாமலை அவர்கள் கூட போயிருக்கிறாரு. இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பாஜக சார்பில் யாரோ ஒருத்தருங்கிற முறையில் போயிருப்பாருன்னு நம்ம அதை பார்க்கணுமே ஒழிய, இதெல்லாம் தாண்டி எஸ்பி வேலுமணி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் போயிருக்கிறது தான் உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு அண்ணாமலை இருந்தால் ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைச்சிருக்காங்கன்ற. ஏன்னா ஏடிஎம்கேல வந்து பாஜக பற்றி எப்படியெல்லாம் நினைச்சு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ உண்மையிலேயே கொஞ்ச நாள் 4 நாளைக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே கேண்டிடேட் எல்லாம் அண்ணாமலை வீட்டுக்கு போய் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே இப்போவாவது அண்ணாமலை பவர் பாஜக பவர் தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாரு. இனிமே வந்து டெய்லி தேர்தல் டேட் வரைக்கும் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உண்மையிலேயே திமுக வந்து இப்பவே எல்லா இடத்துல வந்து திமுக காரங்க வந்து எங்க அமைச்சர் ரகுபதி போனாலும் மூர்த்தி போனாலும் எல்லாம் எதிர்ப்பு காட்டுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். டெய்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துட்டான்னா தீர்ந்தது அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி அதாவது அதிமுக அதாவது ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் இருக்கும்போது பார்த்தோம்னா உண்மையிலேயே அதாவது கருணாநிதியை வச்சு கிழிப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அம்மையார் பேசினான்னா அந்த அளவுக்கு இருக்கும். திருட்டுறையில வந்திருக்கீங்க அது இதுன்னு சொல்லி களத்துல அந்த அளவுக்கு பேசுறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதே பாணியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்ஸா வந்திருக்கிறாருன்னு தான் நம்ம இப்ப பார்க்கணும். ஒரு அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா திமுக கதறாங்க இன்னைக்கு. அதாவது திமுக வந்து என்ன பேசுறாங்கன்னா இன்னைக்கு அதாவது நாங்க தோத்துறோன்ற மாதிரி தான் ஒரு அறிக்கையெல்லாம் விடுறாரு. நீங்க உண்மையிலேயே நிதி கேளுங்க, நீங்க தானே முதலமைச்சரா வர்றீங்க, நிதி கேளுங்க, மும்மொழி கொள்கை பத்தி நீங்க பேசுங்க பார்க்கலாம், இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறதே ஒழிய. ஏன்னா இங்க வந்து அதே அதிமுக தரப்புல வந்து சில விஷயத்த கேட்டேன்னா நீங்க இங்க வந்து முல்லை பெரியார் பத்தி பேசுங்க பார்க்கலாம், இல்ல காவிரி மேலாண்மை அந்த அந்த விஷயத்த பத்தி பேசுங்க பார்க்கலாம், இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு கூட FCRA அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திமுக சில விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இங்க நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு, அதுக்கு பணம் வர்றது, அதே அந்த ட்ரஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டனால அது மேல அப்பீல் பண்ணி சப்போஸ் மேல்முறையீடு போய் அது கேன்சல் ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன ஏது இதை பத்தி ஒரு ஒரு சின்ன விவரம் இப்ப வரும்போது கூட அதெல்லாம் பாஜக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சிறுபான்மையருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் அதுக்கும் விஷயத்த சொல்லிட்டாரு. இதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் காங்கிரஸ் பீரியட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீட் ஆனாலும் சரி, எல்லாம் ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அதை எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு பத்திரிகையாளர் முன்னாடி கொடுத்தது வந்து உண்மையிலேயே டெய்லி இதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வந்து பட்டியலின மக்கள் அது இதுன்னு ஒரு சமூக நீதினு நல்லா இந்நேரம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியா இருந்திருக்கலாம். இதே தனித்து நின்று இருந்திருந்தான்னா இதே திமுக காரராகவே மாறிட்டாருன்னு நம்ம கவனிக்கணும். இப்ப புலம்புறாருங்கிறத அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டிங்ல தெளிவா காட்டினாரு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இங்க வந்து 3 பேர் நின்று இருக்காங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு விசிக அந்த சார்ந்து நின்றுங்களுக்கு வந்து நீங்க யாரும் ஓட்டு போடாதீங்க, கூட்டணி இருக்கிறதுனால அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். ரொம்ப அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா இங்க கட்சி மீறி அங்க நின்னதா அது வந்து அதே மாதிரி இன்னைக்கு கூட காட்டு மன்னர் இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் நின்று அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. ஏன் இந்த அளவுக்கு? ஏன்னா இங்க வந்து மாநில பதவிக்கு வந்து அதாவது எம்எல்ஏ பதவிக்கு வந்துட்டான்னா இங்க வந்து உதயநிதிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஆகுங்கிற மாதிரி தான். திமுக வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஹீரோவா காட்டணும்.
உண்மையிலேயே அவர் ஒரு டேலண்ட் ஆகி அவரா ஒரு டேலண்டா வளர்ந்துருந்தானா தெரியாது. இங்க வந்து எதிரிகள் எல்லாம் கட்டமைச்சு அவருக்கு ஏற்றாப்புல வைக்கிறது தான் நம்ம ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு திமுக. உண்மையிலேயே எதிரிகள்லாம் இருக்கட்டும், அவங்களெல்லாம் தோற்கடிச்சு உதயநிதி ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. உதயநிதி ஜெயிக்கிறதுக்கு இவங்க கட்டமைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம்னு அவர் அதுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பணபலம் எல்லாம் இருக்கு. நீங்க தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதெல்லாம் அவங்களோட சொத்து விவரம் இதெல்லாம் பார்த்துட்டான்னா உண்மையிலேயே ஆச்சரியமா நம்ம எல்லாம் எவ்வளவு முட்டாளா இருக்காங்கிற மாதிரி தான். இதே விஜய் அவர்கள் வேட்புமனுல வந்து நான் கடன் கொடுத்துருக்கேன், பையனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அம்மா கடன் கொடுத்துருக்கேன், பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பெத்த பிள்ளைக்கு வந்து கடன் கொடுத்த இப்படி எல்லாம் நின்று அரசியலுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு நமக்கு இன்னைக்கு. ஏன்னா ஆச்சரியங்கிறத விட நம்மளை அந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி அவர் கரூர்ல இருந்து ஏன் கோவை தெற்குல வந்து நிற்கணும், நிறைய இவங்களோட கனவு எல்லாத்த பத்தி சொல்லியிருந்தாரு. கரூர் வந்து எப்படியோ கோட்டையா இருந்து அதை அவங்க தம்பி நிற்க வச்சு எதை எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து சுயேட்சை வேட்புமனு தாக்கல் அங்க செஞ்சு நிறைய சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கோவை மக்கள் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து உடைச்சி சொன்னாரு. இன்னொரு விஷயம், அண்ணாமலை பேர்ல வந்து ஒரு ஃபேக்ட் லெட்டர் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாத்துக்கு கூட பதில் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுதான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆச்சரியங்கிறது இல்லை, அதிமுக கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எப்படி திமுக பழந்து கட்டினாங்களோ அந்த அளவுக்கு தான். போதும்டா சாமி, இனிமே வந்து எதுவுமே பண்ணாதீங்கன்ற அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. அதாவது ராசா ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு. அதை வந்து ஏதாவது இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்கறத விட ராசாவை தான் கேட்டிருக்கணும். ஆனா ராசாவை கேட்டான்னா இன்னும் வேற ஏதாவது ஒரு டைலாக் விட்டுருவாரோங்களோன்னு பயத்துல கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலாய்ச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையாவே திருட்டு ரயில் ஏறி வந்திருக்கிறாரு அது இதுன்னு எல்லாம் பேசும்போது இன்னைக்கு உண்மையிலேயே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு எதிர்க்கட்சி இந்த அளவுக்கு இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமியும் இது வரைக்கும் வேற மாதிரி தான் ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு ஒழிய இந்த அளவுக்கு இப்ப பண்ணல. ஆனா இங்க வந்து சில விஷயங்களை வந்து இவங்களே திமுகவே இன்னைக்கு வந்து வாயை கொடுத்து மாற்றுறாங்களோன்ற மாதிரி தான். இன்னைக்கு இதே உண்மையிலேயே திமுக அவங்க செஞ்ச சாதனையை ஏதாவது சொல்லி இங்க ஏதாவது ஓட்டு கேட்டு இருந்தா பரவாயில்ல. இவங்க எப்ப பாரு பாஜக, மத்திய அரசு இதை வச்சுதான் இங்க ஓட்டிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே மக்கள் இந்த தடவை தெளிவான ஒரு பார்வை இங்க வந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் ராசா சொல்லியிருந்த விஷயம்தான் பிரேமலதா அவர்களே இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் கருணாநிதியை பார்க்க போகும்போது விடல, அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு MK ஸ்டாலின் அவர்கள், இவரை பார்க்க விடல அப்படின்னு எல்லாம் ஓப்பனா சொன்ன விடியும். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் கஞ்சா ரவுடிகள் இருக்கிற கட்சி அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி பிரேமலதா அந்த அளவுக்கு கிளின்னு கிழிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு, MLA சீட்டெல்லாம் கிடைச்சிருச்சுன்றதுனால இங்க அமைதியா இருக்கிறது வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க. ஆனா தேமுதிக எல்லாம் ஒரு சீட்டு கூட வராதுங்கிறது மாதிரி தான் நம்மளோட பார்வை. ஏன்னா தேமுதிக உள்ள போய் தான் இன்னைக்கு விசிக எல்லாத்தையும் அழிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்கணும், காங்கிரஸ் எல்லாமே. ஆனா உண்மையிலேயே தேமுதிகவும் அழியும், காங்கிரஸும் அழியும், விசிகவும் அழியும், மொத்தத்துல திமுகவும் அழியும்ங்கிறது தான் நம்மளோட பார்வை. 2026 தேர்தலில் வந்து ஏதோ இப்போதைக்கு எல்லாரோட எண்ணம் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது தான் முக்கியமா இருக்கு. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.